இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பொதுக்காலத்தின் 12ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை 3 வாசகங்களும் நம்மை சிந்திக்க தூண்டுகின்ற ஒற்றை வார்த்தையாக இருப்பது அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தை. ஆக இந்த வார்த்தையை கேட்டவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்ன? இந்த அஞ்சாதே என்ற பாடல். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. ஆம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரிடம் சொல்லக்கூடிய வார்த்தை அஞ்சாதீர்கள். ஏன் இந்த வார்த்தை இன்று முதன்மை பெறுகின்றது? இதை நாம் சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்ன? திருமணம் செய்ய இருக்கின்ற இளைஞர்களுக்கு மத்தியிலே, நான் திருமணம் செய்தால் என்னுடைய திருமண வாழ்வு நன்றாக போகுமா என்ற ஒரு பயமும் கவலையும் இருக்கிறது. என்னை திருமணம் செய்கின்ற அந்த நபர் என்னை அன்பு செய்வாரா? என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வாரா? என்னுடைய தேவைகளை சரியாக அறிந்து கொள்வாரா என்ற ஒரு கவலை பெண்ணிற்கும், அதே போன்று ஆணை பொறுத்தவரை என்னை நேசிக்கின்ற அல்லது நான் திருமணம் செய்ய இருக்கின்ற அந்த பெண் என்னை அன்பு செய்வாளா? என்னை புரிந்து கொள்வாரா? என்னுடைய திருமண வாழ்வு சரியாக செல்லுமா என்ற ஒரு கலக்கமும் பயமும் இன்று இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று ஒருவர் மற்றொரு மீது நம்பிக்கையின்மையை அதிகமாக ஆழமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இவர்களுக்கு திருமணமாகி இருக்கிறது என்றால் அடுத்தது நமக்கு குழந்தை வரம் கிடைக்குமா என்றால் இன்று பல இளம் தம்பதியர்கள் குழந்தை இன்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது குழந்தை கிடைக்குமா என்ற ஒரு கவலை, பயம். அதன் பிறகு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு பொருளாதார பிரச்சனைகள். குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும், இந்த குழந்தையை சரியாக வளர்க்க வேண்டும், அது பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை கொண்டு வர வேண்டும் என்பது போன்ற பல கவலைகள் நிறைந்திருப்பதை பார்க்கின்றோம். இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் அச்சத்திற்குட்பட்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆக இது குடும்ப பின்னணியில் பார்க்கின்றோம். அடுத்ததாக சமுதாய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது சமுதாயத்தில் நடக்கின்ற அச்சங்கள், அதாவது மதுவினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், போதைப் பொருட்களினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், சினிமாவினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், இன்னும் அலைபேசியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சமூக ஊடகங்களாக இருக்கலாம். இதனால் தூண்டப்பட்டு செயல்படுகின்ற மனிதர்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், இவற்றை கண்டெல்லாம் நாம் பயந்து வாழுகின்ற ஒரு சூழலாக சமூகமாகவும் இருக்கிறது. ஆக இப்படி அச்சம் பல இடத்தில் இருக்கின்ற பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே, அச்சப்படாதே, தைரியமாக இரு என்று சொல்லுகின்றார். ஆக இந்த தைரியமாக இரு என்ற சொல்லுக்கு நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டிய இடம் எதுவென்றால் கோவிட் காலகட்டம். கோவிட் காலகட்டத்திலே என்ன சொன்னார்கள்? ஒரு வீட்டிலே 4 நபர்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒருவருக்கு கோவிட் அல்லது காய்ச்சல் தென்படுகிறது என்றால் அவருக்கு அருகில் நெருங்க வேண்டாம், அவரை தனிமைப்படுத்தி விடுங்கள், அவருக்கு அருகில் போகாதீர்கள், அவரை தனிய அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பேசப்பட்ட காலகட்டத்திலும் மருத்துவமனையில் செவிலியர்களும் அதுபோன்று மருத்துவர்களும் வாலண்டியர்ஸ் இவர்களெல்லாம் தங்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல், தங்களுடைய வேலை ஒரு பணத்திற்காக சம்பாதிப்பதற்கான ஒரு நேரம் என்று ஒதுக்கிக் கொள்ளாமல் பிற உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அச்சப்படாமல், அதாவது அச்சப்படுகின்ற ஒரு சூழலில் பட வேண்டிய இடத்தில் அச்சப்படாமல் தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் பல உயிர்களை காப்பாற்றுகின்றார்கள். பாருங்கள், அத்தகைய ஆழமான நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். காரணம் என்ன? இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். முதல் வாசகத்திலே அந்த எலியா இறைவாக்கினர் என்ன சொல்லுகின்றார்? அவரை வேதனைப்படுத்துகின்ற நிகழ்வுகள் நடக்கிறது. யார் வேதனைப்படுத்துகிறார்கள்? அவரோடு வாழ்ந்தவர்கள், அவருடைய நண்பர்கள் அவரை எப்படி ஒழித்து கட்டலாம் என்று பார்க்கின்றார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரம் நடப்பது உண்டு. அதனால தான் நமக்கு ஒரு அச்சம் இருக்குது. என்னென்னா, நம்ம செய்கிற செயலை ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒன்று பண்ணால் அவங்க ஏற்றுக்குவாங்களா, ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற நினைக்கிற நேரத்திலே பல நல்ல காரியங்கள் செய்வதை நாம் இழந்து விடுகின்றோம். ஆக அப்படிப்பட்ட சூழலில் முக்கியத்துவம் கொடுக்காமல் எது நல்லது எது தவறானது என்பதை புரிந்து நல்லவற்றிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அதை போன்று இன்னொன்று பார்க்கின்ற பொழுது
கோவிட் காலகட்டத்திற்கு பிறகு சுனாமியை நாம் பார்க்கலாம். அது வந்து சுனாமி முன்னாடி நடந்தது. பல மனிதர்கள் வீடுகளை இழந்தார்கள். பல மனிதர்கள் தங்களுடைய சொத்துக்கள் என்று சொல்லலாம், பிள்ளைகள் என்று சொல்லலாம், கணவர்கள் மனைவிமார்கள் என்று குடும்பத்தில் பலரை அவர்கள் இழந்தார்கள் என்பதுதான். ஆக அப்படிப்பட்ட சூழலிலும் பல மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருகின்றார்கள். அது பொருளாதார உதவியாக இருக்கலாம், இன்னும் பல உணவு என்று பல உதவிகள் செய்ய வருகின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று எண்ணினோம், ஆனால் உண்மையிலே தனிமைப்படுத்தப்படவில்லை, எங்களுக்கு பல கரங்கள் வந்து உதவி புரிகின்றன என்பதுதான். ஆகவே இது போன்றுதான் இயேசுவும் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி. நீங்கள் எந்த காலத்திலும் அச்சம் கொள்ள வேண்டாம், நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களுடைய தேவைகளை என்ன என்பதை நான் அறிந்திருக்கின்றேன், அந்த தேவைகளை நிச்சயமாக நான் உங்களுக்கு செய்வேன் என்று இயேசு வாக்குறுதி கொடுப்பதை பார்க்கின்றோம். ஆக முதலில் நாம் அச்சப்படுவதற்கான, அதாவது ஒன்று அச்சம் என்பது வெளி உலகு சார்ந்தது, இன்னொரு அச்சம் என்பது அக உலகு சார்ந்ததாக இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு என்ன இருக்கிறது, வாழ்வு இருக்கிறதா இல்லையா என்பது போன்ற அச்சம். ஆக இப்படிப்பட்ட சூழலுக்கு இந்த 2ஆம் வாசகம் என பவுல் சொல்லுகின்றார், ஆதாம் என்ற ஒரு மனிதர் தவறு செய்தார், ஆதாம் என்ற ஒரு மனிதர் பாவம் செய்தார், ஆகவே மரணம் அவரை தொற்றிக் கொண்டது. அதன் பிறகு வந்த மனிதர்களும் பாவம் செய்தார்கள், ஆகவே மரணம் தொடர்ந்து தொற்றிக் கொண்டது. ஆனால் இயேசு வந்தார், தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுத்தார், அனைத்து மனிதர்களும் அருளை பெற்று கொண்டார்கள். அப்படி என்றால் அனைத்து மனிதர்களும் அவருடைய இறப்பினாலும் அவருடைய உயிர்ப்பினாலும் மீட்பை பெறுகின்றார்கள் என்பதுதான். அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் இன்னொரு வாழ்வு உண்டு என்று தன்னுடைய வாழ்வின் வாயிலாக நமக்கு அறிவித்தாரோ, அதுபோன்று நமக்கு இன்னொரு வாழ்வு இருக்கிறதாகவே நாம் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஆக ஒன்று, இந்த வாழ்வை பற்றியும் இந்த உலகில் வாழுகின்ற சூழலை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். இன்னொன்று, அடுத்து இருக்கின்ற வாழ்வு, மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்வை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஆனால் மனிதர்களாகி நாம் பலவீனம் கொண்டவர்கள். என்னதான் இறைவன் நம்பிக்கையை கொடுத்தாலும் நாம் பல நேரங்களிலே பலம் இழந்தவர்களாக காணப்படுகின்றோம். காரணம், இந்த பயம் என்பது தொடர்ந்து மனித வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட சூழலிலே ஒரு சில மனிதர்கள் துணிந்து நிற்கின்றார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் தேவசகாயம் பிள்ளை அவர்களை பார்க்கலாம். அவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவராக இருந்த போதிலும் அந்த சமயத்தை பற்றி உள்ள அனைத்து படிப்புகளையும் படித்திருந்தார், சமயத்தை பற்றி நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், துவண்டு போயிருந்தார், அச்சப்பட்டிருந்தார், தன்னுடைய வாழ்வு எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமோ என்று தெரியாதிருந்தார். என்றால் கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவராக தான் இருந்தார். அப்படிப்பட்ட சூழலிலே பெரிய பதவியை வகிக்கின்றார். திருவாங்கூர் சமஸ்தானத்திலே பெரிய பதவி வகிக்கின்றார். அங்கே வகித்தவர் திலனாய் என்பவரை கைது செய்கின்றார், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவரை. ஆனால் அவரோடு பேசுகின்ற பொழுது யோபுவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார். யோபு எவ்வாறு துன்புற்றார், அந்த துன்பத்தில் எப்படி தளராமல் இருந்தார், நம்பிக்கையோடு இருந்தார் என்பதை கேட்டவருக்கு யோபுவை போன்று நாமும் வாழலாம் என்று அறிந்தவர் விவிலியத்தை கேட்கின்றார், விவிலியத்தை வாசிக்கின்றார், இயேசுவை அறிந்து கொள்ளுகின்றார், இயேசுவாக வாழ முற்படுகின்றார். ஆகவே அவர் இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வந்தார் என்றால், இங்கு நாம் அனைவரும் சமம், மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, நாம் சமம் என்ற உண்மையை சொல்ல வந்தார். அதாவது இன்று நாம் அதை சொன்னோம் என்றால் நம்மை கொலை செய்வதற்கு ஆட்கள் தயாராக இருப்பார்கள். இந்த சமத்துவத்தை பற்றி பேசுவதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை. ஆனால் அவர் 18ஆம் நூற்றாண்டிலே நாம் அனைவரும் சமம் என்று இயேசுடைய சிந்தனையை வெளிப்படுத்தினார். ஆனால் அதற்காக அவர் கொல்லப்படுகின்றார். ஆனால் அவர் கவலைப்படவில்லை. என்றால் ஒன்று, நான் சொல்லுகின்றது உண்மை, அச்சமில்லை, அதனால் எது நிகழ்ந்தாலும் நான் அச்சப்பட போவதில்லை. காரணம், இயேசு என்னை பாதுகாக்கின்றார், இயேசு என்னை வழிநடத்துகின்றார் என்று இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அச்சமற்றவர்களாக, பிறன்பு கொண்டவர்களாக, நீதி, உண்மை, நேர்மை இவற்றை எந்த சூழலிலும் வெளியே சொல்லக்கூடியவர்களாக, எடுத்துரைக்கக்கூடியவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த சமூகத்திலே பல பொய்களும் புரட்டுகளும் சமூக ஊடகங்கள் வழியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நமக்கு ஒருவரை பிடிக்கும் என்பதற்காக பொய்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உண்மை என கண்டறிந்து அவற்றிற்கு சாட்சியம் பகர நாம இயேசு அழைக்கின்றார். அதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.